நாயை கண்டாலும் கழுதியை கண்டாலும் சண்டாளனை கண்டாலும் சேவிடான் பாகவதத்துல. கீதையில சொன்னார் எல்லாத்தையும் என் சொரூபமாவே பாருன்னார். அதோட விடல பாகவதத்துல. சேவி ஆஸ்வ சண்டாள கோ கரான்னு. சண்டாளனை பார்த்தாலும் காலில் விழு, கரான்னு கழுதியை பார்த்தாலும் காலில் விழு. யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதா மேல்? குழந்தைகளா யானைகிட்ட பைசா கொடுத்து விட்டா ஆசீர்வாதம் வாங்கிக்கும். பூனை வந்தா விரட்டும். பூனைகிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கும். துர்பலமானது பிரபலமானது எல்லாம் தானே பரமேஸ்வரன். ஈஸ்வர சக்திகள் இருக்கு லோகத்துல. சிவ தூதிகள்னு புராணத்துல சொல்லுவா. வேதம் சொல்றது ஈஸ்வர சக்திகள் இருக்கு. இன்னைக்கு செல்லியம்மன் அப்படின்னா ஈஸ்வர சக்தி தான். துர்கேனா ஈஸ்வர சக்தி தான். கிராமங்கள்ல கிராம தேவதாக, எங்கங்கள்ல கிராமங்கள்ல காளி என்றோ மாரி என்றோ செல்லியம்மன் என்றோ பிடாரி என்றோ இதெல்லாம் பிரசித்தமான கிராம தேவதைகளான ஈஸ்வர சக்திகள். புராண பிரசித்தமான தேவிகள் கூட உண்டு. புராண பிரசித்தமான தேவிகள் பிராமி, வைஷ்ணவி, மாகேஸ்வரி, வாராகி, நாரசிம்மி, கௌமாரி, நாகேந்திரி, சாமுண்டி, சண்டிகா, சப்த மாதృகணங்கள். இது புராண பிரசித்தமானது. இந்த தேவிகள்லாம் பராசக்தியினுடைய தனித்தனி வடிவங்கள். ஒரே தேவியினுடைய தனித்தனி வடிவங்கள். சக்தினாலே ஈஸ்வரனுடையதுதான். அதனாலதான் சக்தியும் சிவனும் எப்பொழுதும் பிரியறது இல்லைங்கிறோம். ஈஸ்வரனுடையதான் சக்தி. அபிநமா இருக்கு. சக்தி இல்லாம ஈஸ்வரன் இல்லை, ஈஸ்வரன் இல்லாம சக்தி இல்லை. சூரியன் இல்லாம பிரபை தனியா இருக்காது, பிரபை இல்லாம சூரியன் தனியாக இருக்காது. சக்தி தனித்து இருக்குமான சாத்தம்னு சொல்றதா அபிமானம். எங்க அம்மாதான் வசதி அப்படின்னு சொல்றதா அபிமானம். அம்மான்னு சொல்லும் பொழுதே ஒரு அப்பா உண்டுன்னு அங்க ரகசியமா இருக்கு. குழந்தைகளை எங்க அம்மாதான் வசதி அப்படின்னு சொல்றது போலதான் சாத்தம்ங்கிற மதம். சாத்தம்னு சொல்லும் பொழுதே சிவன் அந்தர்கதமா இருக்கு. சைவம்னு சொல்லும் பொழுதே சாத்தம் அந்தர்கதமா இருக்கு. அபிமானத்தால பிரிச்சு பேசுறோமே தவிர ஜெகத பிதரவு வந்தே அப்பான்னு தனியா சொல்றோம், அம்மான்னு தனியா சொல்றோம். பெற்றோர்கள்னு சொல்லிவிட்டா யாரு? பெற்றோர்கள் சொல்லிட்டா ரெண்டு பேரும் தானே. அவர்கள் பிரியறதே கிடையாது, அனன்ய வஸ்துவாக இருக்கார்கள். அதனால இப்ப ஸ்ரீ ருத்ரத்துல பரமேஸ்வரனை பத்தியே சொல்லிட்டு வர்றதுல திடீர்னு ஸ்திரீலிங்கம். பரமேஸ்வரனை பத்தியே சொல்லிட்டு வரும் பொழுது ஸ்திரீலிங்கமான வார்த்தைகள் இருக்கேனால் அவனை விட்டு அபிநமான சக்திகளை சொல்றதுன்னு சொல்லணும். நம வியாதினீபியா, எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருந்து அடிக்கக்கூடிய சக்திகள். துஷ்டர்களைத்தான், சாதுக்களை இல்லை, எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருந்து எவர்கள் தௌஷ்டியம் பண்றார்களோ அவர்களை அடிக்கிறதுக்காக வேண்டி ஈஸ்வர சக்திகள் ஆங்காங்கு இருக்கு. யாருக்கும் தெரியாதுன்னு இவன் பண்ணின்ற ஈஸ்வர சக்திகள் ஆங்காங்கு இருக்கு. துஷ்டர்களை அடிப்பா, அதுவும் விசேஷன அடிப்பா. விவித்தியம் தீபியஸ்சவோ நமஹ. எங்கும் வியாபிச்சுருக்கா, யாருக்கும் தெரியாது நம்ம பண்ற அயோக்கியத்தனம் நினைச்சுட்டு. அதுக்கு சாட்சி ஈஸ்வர சக்தி. அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. கோர்ட்டுக்கு தான் சாட்சி தேவை, ஈஸ்வரனுக்கு தேவையில்லை. காரணம் ஜட்ஜுக்கு தெரியாது இவன் நல்லவனா கெட்டவனா, திருடினானா திருடாதவனா, யாரு சாட்சி அப்படின்னு ஜட்ஜு கேட்பார். ஒரு மனுஷன் சொல்லியாகணும். அவன் நல்லவனா இருந்தா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லணும். கெட்டவனா இருந்தா பைசா வாங்கிட்டு மனசாட்சிக்கு விரோதமா அயோக்கியத்தனம் பண்ணாதவனே அயோக்கியத்தனம் பண்ணினான் அப்படின்னு விடுவான். அயோக்கியத்தனம் பண்ணினவனே இவன் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு விடுவான். ஜட்ஜு அதுதான் நம்பியாகணும். அதுலயே இவன் தப்பிட்டான். ஆனால் சத்தியமேவ ஜெகதேங்கிற கோர்ட்டு மேல, நம்ம கோர்ட்டு இல்ல, சத்தியமேவ ஜெகதேங்கிற ஒரு கோர்ட்டு இருக்கு. அங்க சாட்சியே தேவையில்லை. அந்த நீதிபதிக்கு எல்லாம் தெரியும், அவருக்கே தெரியும், அவருக்கே எல்லாம். அவர்கிட்ட தப்பவே முடியாது, அவர்கிட்ட தப்பவே முடியாது. நீ பண்ண தப்பு அவருக்கு அட்டி செம்மையா விழத்தான் விழும். ஈஸ்வர சக்தி எங்கேயும் இருக்குங்கிறார்.
உகணாபியஸ்திரிகும் கதீபியஸ்சவோ நமஹ. உகணாபியஸ்திரிகும் கணங்கள், தேவியினுடைய கணங்கள். தேவியினுடைய கணங்கள் அப்படின்னா மகிஷாசுரமர்தினி அப்படின்னு சொல்றோம். தேவி மகாத்மியத்துல சண்டமுண்டாதிகளுடைய கொடுமை தாங்காதபடி ஸ்ரீமன் நாராயணனை போய் தேவர்கள்லாம் சரணாகதி பண்றா. ஸ்ரீமன் நாராயணன் கண்ண மூடின்னு இருக்காராம். ஏன்னா மாயையோட ரமிச்சுருக்கார். மாயை தன்னிடத்துல அடைச்சுட்டார். தேவர்கள்லாம் சரணாகதி பண்ண பிறகு கமல நயனத்தை திறந்தார். அந்த யோக நித்ர வெளியில வர்றார். யோக நித்ர தானே துர்க, விஷ்ணு மாய. பகவான் இடத்துல மகிஷாசுர மர்தனம் பண்றதுக்கு அந்த மாயையத்தான் புருஷோத்தமனை அனுப்புறாராம். தானே அவதாரம் பண்ணல. அவர் அவதாரம் பண்ணாலும் மாயை கொண்டுதான் எல்லாம் செய்கிறார். சம்பவாமி ஆத்ம மாயையா. அவதாரமே மாயினால்தான் அவதாரம் பண்றேன். சுத்த பிரம்ம என்ன பண்ண? சுத்த பிரம்ம பராத்பரராம் அப்படின்னு பாடிவிட்டா இல்லையா? சுத்த பிரம்மம் சாட்சி மாத்திரமா இருக்கான். சீதாயா சரிதம் மகது. சரித்திரம் பூரா சீதையினுடையதுன்னார். மாயையினுடையதான் சர்வம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் நிகிரகம் அனுகிரகம் எல்லாம் மாயையை வச்சு ராசக்கிரீடையே யோகமாயாம் உபாசிதகா. ராசக்கிரீடைகளே மாயையை ஆசிரிச்சு செய்கிறார். கோபிகைகள்னா ராசம் வேணும்னு மாயனிடத்துலதான் கேட்டுண்டா. காத்தியாஜனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிமே குருதே நமஹ. சுத்த பிரம்மமான கிருஷ்ணன் ஒண்ணு செய்ய மாட்டான். சிவனேன்னு உட்கார்ந்து. சுத்த பிரம்மமான சிவம் சிவனேன்னு உட்கார்ந்து. அம்பாள் வந்தால் ஒழிய பிரவருத்தியே கிடையாது. நிர்குணமான நிஷ்கிரியமா இருக்கக்கூடிய பரபிரம்மத்துக்கு ஒரு பிரவருத்தியும் கிடையாது. சர்வ பிரவருத்தியையும் மாய கொண்டு மாயினுடைய கணம்ங்கிறார். பிரம்மா விஷ்ணு ருத்ராளிவாளுடைய சக்தி தான். பிரம்மாவனுடைய சக்தி பிராமி, விஷ்ணுவனுடைய சக்தி வைஷ்ணவி, மகேந்திரனுடைய சக்தி மாகேந்திரி, மகேஸ்வரனுடைய சக்தி மாகேஸ்வரி, நரசிம்மனுடைய சக்தி நாரசிம்மி, வராகனுடைய சக்தி வாராகி. இவ்வளவு சக்திகளுடைய ஏகரூபம் துர்கா பரமேஸ்வரி. துர்கா பரமேஸ்வரனுடைய கணங்கள் அந்த துர்கா பரமேஸ்வரியினிடத்தில இருந்து தனித்தனியாக வாராகி, நாரசிம்மி, வைஷ்ணவி எல்லாம் பெருமாள் தான். ஒண்ணுக்கு ஒண்ணு தாரதமியமோ பேதமோ சண்டையோ கிடையாது. மனுஷாளுக்குள்ளமே சண்டை இல்ல. ஒவ்வொரு சக்தியும் தனியாக வந்து சண்டமுண்டாதிகளோட யுத்தம் பண்ணி மகிஷாசுர மர்தனம் பண்றதுதானே தேவி மகாத்மியம் பூரா சொல்ல. ஆரம்பமே நாராயண ஸ்தோத்திரம் தான். யோக நித்ரேல உள்ள ரங்கநாதனை தான் தேவி மகாத்மியம் ஆரம்பமே ஸ்தோத்திரம் பண்றது. வந்துட்ட தேவி அட்டகாசம் பண்ணி மகிஷாசுர மர்தனம் பண்ணி இருக்கக்கூடிய தேவியையும் நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே என்று நாராயணி நமோஸ்துதே நாராயணி நமோஸ்துதே நாராயணி நமோஸ்துதே என்றுதானே ஸ்தோத்திரம் பண்ற. காரணம் நாராயணனுடைய சக்தி. வேதமே சொல்றது இல்லையா? வைஷ்ணவீம் லோக இகமாதயந்தாம் என்று துர்கா சூக்தம். விஷ்ணுவனுடைய சக்தியா தேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயேதி கீர்த்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ என்று தேவி மகாத்மியம் சொல்றார். சக்தி சிவனை விட்டு பிரியறதில்லை, சிவனை விட்டு சக்தி பிரியறது இல்லை. அவளுடைய கணங்களை நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்றது ஸ்ரீருத்ரத்துல. நம உகணாபிய திரிகும்ஹத். திருகி விடுவேன், மெண்டிக திருகி விடுவேன்னு சொல்றாள். அம்மா தான் சொல்லுவா, அம்மா தான் திட்டுவா. அது மாதிரி வந்து என்ன மென்னிய திருகி விடுவேன். ஏன்னா அம்மாவே மகாகாளியா இருக்கா. அப்போ இந்த பயல திருத்தனங்கிறதுக்காக சொல்றா. திருகிடுங்கயா திருகுவாளா? தானே தானே பெத்து விட்டு தானே திருகுவாளா? திருகிடுவேன்னு சொல்றா இல்லையா உக்ரமா? அது போல திருகும் ஹதீபியஸ்சவோ நமஹா என்று உக்ரமான தேவி. உக்ரமான தேவின்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதுக்கு சொல்லு அது மாதிரி அழகா இருக்கு.